ரொம்ப முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது ஆடியன்ஸுக்கு. ஆடியன்ஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாங்க இந்த 3 நாளா பார்க்குறோம். லைவா ஆடியன்ஸோட ரியாக்ஷன பார்க்குறோம். ஒவ்வொரு ஷோ முடிஞ்சும் நாங்க போம்போதெல்லாம், அவங்க அவ்ளோ சந்தோஷமா எங்ககிட்ட ரியாக்ட் பண்றதுல, அவங்க எல்லாரும் ரொம்ப நெகிழ்ந்து எங்ககிட்ட பேசுறதுல, அவ்ளோ சந்தோஷமா ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். இது வந்து காலத்துக்கும் நிக்கும்னு நாங்க ரொம்ப எங்க 3 பிஹெச்கே டீம்னு சொல்ல மாட்டேன். எங்க 3 பிஹெச்கே ஃபேமிலி வந்து இந்த 3 நாளா அவ்ளோ சந்தோஷமா இருக்கோம். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கும்போது, ஒண்ணு தெரியுது. நான் அவங்களோட வார்த்தைகள் கூட இல்ல. அவங்க காட்டுற அந்த எமோஷன், அந்த ரியாக்ஷன்ல எங்களுக்கு தெரியுது, அவங்க எவ்வளோ உண்மையா அத சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. நாங்க போற இடத்துலலாம் அவ்ளோ ஃபேமிலீஸு, சின்ன குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சு, யங்ஸ்டர்ஸ் அவங்க அப்பா, அம்மாவ கூட்டிட்டு வராங்க. பெரியவங்க, வயசானவங்க வரைக்கும் அவ்ளோ ஃபேமிலியா பார்க்குறோம். எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. ஸோ நாங்க இந்த படம் எடுக்கும்போது நம்புனோம். இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்டோரிய, ஒரு ஃபேமிலி ஸ்டோரிய இன்னைக்கு எடுத்தா, குடும்பமா வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது இன்னைக்கு நடந்திருக்கு. அது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய குடுத்திருக்கு. நான் அதுக்கப்புறமா இந்த 3 டேஸா எனக்கு அவ்வளவு மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. எவ்ரி ஷோ முடிஞ்சா ஒரு 80 மெசேஜ், 100 மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அவ்வளோ பேர் அவ்வளோ எமோஷனலா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியால இருக்கிற எல்லா ஹேண்டில்ஸ்லயும். அவங்க சொல்றது ஒரு படம் எடுக்கிறோம், அது வெற்றி நல்லா இருக்கு, நல்லா இல்ல, வெற்றி தோல்வி அப்படி முடியாம, எல்லாரும் இது எங்களோட கதை, எங்க வீட்ல நடந்த கதை, எங்க அப்பாவ பார்த்த மாதிரி இருக்கு, எங்க அண்ணன், என் தங்கச்சிய பார்த்த மாதிரி இருக்குன்னு, இதுக்கு மேல இது எங்க படம் இல்ல. அத ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப பர்சனலா ஓன் பண்ணிக்கிறாங்க. நான் அந்த ஒவ்வொரு மெசேஜுக்கும் ரொம்ப எமோஷனலா தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் உங்களோட எல்லாரோட விமர்சனங்களையும் படிச்சேன். எனக்கு நீங்க குடுத்த அவ்வளோ அப்ரிசியேஷன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இந்த டீம இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு படம் நடக்கும்போது நெறைய டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லாருக்குள்ளயும் கிரியேட்டிவான அந்த வேலை கரெக்ட்டா நடக்கணுன்ற ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் மீட்ல எல்லாரும் இப்படி ஹேப்பியா ஒரு ஃபேமிலியா இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அந்த மாதிரி நடக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு விதத்துல நான் உங்கள ஹர்ட் பண்ணியிருந்தா, அதுக்கு ரொம்ப சாரி. இன்னைக்கு நம்ம படம் நல்லா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் தான் காரணம். நாங்க இன்னும் இந்த படம் ஒரு லாங் ரன் இருக்கணும். நெறைய பேர் இந்த படத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. அதுதான் எங்களோட ஆசை. திருப்பி தியேட்டர் விசிட்ஸ்லாம் போறோம். ஸோ இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பார்க்குற நெறைய பேர் ஹேப்பி டியர்ஸோட வெளிய வந்து தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நெகிழ்வான அனுபவமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்க முடிஞ்சது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையணும். இன்னும் நெறைய ஒரு லாங் ரன் இருக்கணும். நான் அது ஒரு பொருளாதார வெற்றியா மட்டும் சொல்லல. நெறைய பேர் இந்த படத்த பார்த்து எமோஷனல் ஆகி அவங்க ஃபேமிலியோட போறத பார்க்கறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ ஒரு பொண்ணு வந்து தன்னோட திருமண வாழ்க்கையில எடுக்கிற டெசிஷனை வந்து அவங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அந்த படத்துல அப்படின்னே சொல்லலாம். அது வந்து ஒரு ஹோப் கொடுத்தது. ஸோ ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அந்த விஷயத்த நீங்க எப்படி யோசிச்சு பண்ணீங்கன்றது மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ரொம்ப நாங்க அந்த சீனை எடுக்கும்போது ஒரு 1 இயர் முன்னாடி எடுத்தோம் நாங்க. இன்ஃபேக்ட் நாங்க ஷூட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எடுத்த சீன் அது. அந்த விஷயம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா எல்லாரும் பேசுற ஒரு ரெலவென்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு அதே 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 அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் நாங்க என்டையர் டீமா. அதே சமயம் நாங்க இந்த படத்துல சொல்ல வரதுமே அதுதான். எந்த ஒரு மேரேஜோ, ஒரு எந்த இடமும் ஒருத்தர் இன்னொருத்தர அடக்குமுறையா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கவே முடியாது. ஸோ வந்து நிச்சயமா எதா இருந்தாலும் ஒருத்தரோட சுதந்திரத்தையும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் அஃபெக்ட் பண்ற எதுலேருந்து வெளிய வரணும், அதுக்கு கூட இருக்கிறவங்க சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். நாங்க இன்ஃபேக்ட் அத வந்து நாங்க படத்துல ரொம்ப இயல்பா அவங்க அதுக்கப்புறம் ஒண்ணா இருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்க மேபி ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் தானே, அவங்களுக்கு இன்னொரு மேரேஜ் ஆயிருக்கலாமா? அந்த மாதிரியா ஏதோ ஒரு ஹாப்பி எண்டிங்கா குடுக்கணுமான்னு ஒரு டிஸ்கஷன் சஜஷன்ஸ் வந்தப்ப கூட, இல்ல ஒருத்தர் ஒரு பேட் மேரேஜ்லேருந்து வெளிய வந்தா, இன்னொரு மேரேஜோ அவங்களுக்கு ஒரு எண்டிங் குடுத்தே ஆகணுன்றத நம்ம ஒரு கட்டாயமா சொல்லக்கூடாது. அவங்க தன்னோட சொந்த கால்ல நிக்கிறாங்கன்றது தான் அந்த கேரக்டருக்கான ரொம்ப சரியான முடிவா, ஒரு நியாயமான முடிவா இருக்கும்னு நெனைச்சோம். ஸோ அதுதான் எங்களோட இன்டென்ஷன். அது இன்னைக்கு பெரிய அளவுல எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.